நான் இன்னைக்கு என்ன ப்ராஃபிட் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பா ட்ரேடிங் வித் ரிச்சி ரிச் இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நான் ஸ்டோரியா போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஏன் இந்த ட்ரேட் எடுத்தோம், எதனால எடுத்தோம், அதுக்கான ரீசன் தான் பார்க்க போறோம். இந்த ட்ரேடை நம்ம டீகோட் பண்ண போறோம். மக்களே கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐகான் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாடி வீடியோ போலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நான் எப்பயுமே ஒன் டே கேண்டில் தான் ஆரம்பிப்பேன். ஒன் டே கேண்டில் நேத்தோட கேண்டில் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு 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 பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுல் பையிங் ப்ரெஷர்ல தான் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டிலும் சரி பேங்க்லையும் சரி ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர்ல இருந்து நான் என்ன டிசைட் பண்ணியிருந்தேன்னா, ஒரு நல்ல பாசிட்டிவ் செட்டப் இருந்துச்சுன்னா பையிங் சைட் போலான்றது தான். செல்லிங்ல எனக்கு ஐடியாவே கிடையாது. அதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பையிங் செட்டப் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு நல்ல கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. இது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ஐடியாலஜி எனக்கு கொடுத்தது. ரெண்டாவது விஷயம், நம்ம வீடியோ ரெகுலரா பார்க்கணும் எல்லாருக்குமே தெரியும், நான் எனக்குமே ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட பிரேக் அவுட் கேண்டில், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட பிரேக் அவுட் கேண்டில் தான் நான் என்னைக்குமே யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட ஹையும் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட லோவையும் மார்க் பண்ணிட்டு எந்த இடத்துல பிரேக் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரேட் எடுப்பேன். நான் ஆல்ரெடி இன்னைக்கு ஒரு பையிங் செக்ஷன்ல தான் இருந்தேன், அதாவது பையிங் ஐடியாவில் தான் இருந்தேன். பிளஸ் மார்க்கெட்டும் ஒரு பாசிட்டிவ்ல இருந்ததுனால ஸோ ஃபுல்லாவே பையிங் போயிடலான்ற ஒரு டிசிஷன் தான் எனக்கு பையிங் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இது ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் இல்லைனாலுமே கூட மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கிறதுனால இது ஒரு பிரேக் அவுட்டா கன்சிடர் பண்ணி இதை புல் பேக்கா கன்சிடர் பண்ணி இதுல என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுத்தேன். ஒரே ஒரு என்ட்ரி தான் ஆல்மோஸ்ட் ஃபுல்லா நான் கவர் பண்ண. மக்களே ட்ரேடிங்ன்றது எப்பயுமே ஈஸி தான், நம்ம தான் வந்து அதை ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். எல்லா டைமும் ஒரே ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகாது. ஓகே, இதே ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து முந்தா நேத்தோ இல்ல நேத்தோ யூஸ் ஆயிருக்குமான்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரெண்ட் மார்க்கெட்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகும். அப்ப எந்த இடத்துல நம்ம மாட்டுவோம்னா சைட்வேஸ் மார்க்கெட்ல மாட்டிப்போம். ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதை நிறுத்துங்க. ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுத்தோம், இந்த இடத்துல கரெக்டாக எடுத்தோம். ஏன், இது ஒரு ப்ராப்பரான புல் பேக், ஐ மீன் இது ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் கிடையாது, இது ப்ராப்பரான புல் பேக் கிடையாது. இருந்தாலும் ஏன் இந்த என்ட்ரி எடுத்தோம்னா ஒரே ஒரு காரணம், பிகாஸ் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் விஷயம் கேப் அப், ரெண்டாவது விஷயம் நேற்று ஒன் டே கேண்டிலோட ரொம்ப பெரிய பாசிட்டிவ் க்ளோஸ். பாசிட்டிவ் க்ளோஸ் நான் எதை சொல்றேன்னா, மார்க்கெட்ல ஒரு ஃபுல் பையிங் ப்ரெஷர், அதாவது முந்தா நேற்று ஃபுல்லா ரெட்ல க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் ஃபுல் பாசிட்டிவிட்டி இருக்கும்போது எனக்கு இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனா தெரிஞ்சது. மார்க்கெட்ன்றது 70 to 80% ப்ராபபிலிட்டி மட்டும் தான், அந்த 20% என்ன வேணாலும் நடக்கலாம். மேபி இது கூட தப்பா போயிருந்திருக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ஃபாலோ பண்ணணும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் என்னைக்குமே நம்பர் ஒன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கான ட்ரேடோட ப்ராஃபிட் நீங்க செக் பண்ணா ட்ரேடிங் வித் ரிசிரிஸ்ன்ற இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல நான் ஸ்டோரியா போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் இது வரைக்கும் என்னால் கவர் பண்ண முடிஞ்சது. அதாவது இந்த அதாவது இந்த ஓவரால் பிரேக் அவுட்டை நான் எடுக்கல, கரெக்டாக நான் இந்த இடத்துலயே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப ஜிட்டர்லயே போயிட்டு இருந்தது. மேபி ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்ம நினைக்கிறது தான் எப்பயுமே நடக்கணும்னு அவசியம் இல்லை. பிரேக் அவுட் ஆகி ஒரு நல்ல மூவ் கொடுத்தது. ஸோ இருந்தாலுமே ஒரு சேஃப் ஜோனுக்காக இது வரைக்கும் போயிட்டு நான் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். இதோட இந்த பிரேக் அவுட் கொடுத்தாலுமே கூட மேபி ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதுனால இந்த இடத்துலயே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுவே நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்ததுன்றதான் நல்ல விஷயம். ஸோ ப்ராஃபிட்ன்றது இங்கே முக்கியம் கிடையாது. அப்போ எது முக்கியம்னா நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோன்றதான் முக்கியம். இன்னைக்கான லேர்னிங், நம்ம என்னைக்குமே கண்மூடித்தனமா ஒரே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணக்கூடாது. இதை ஏன் ரொம்ப சொல்றேன்னா, மக்கள் ரொம்ப அப்படியே பர்டிகுலரா எந்த இடத்துல பர்டிகுலரா எடுத்தீங்க, எந்த கேண்டில் பர்டிகுலரா எடுத்தீங்க, மார்க்கெட்ன்றது பெர்ஃபெக்ட் கிடையாது. நீங்க பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ணவே முடியாது. ஸோ பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறது ஜஸ்ட் டேக் த ட்ரேட், அவ்வளவுதான். ஜஸ்ட் டேக் த ட்ரேட். நான் எதை சொல்றேன்னா, ஃபுல்லா நாலேஜ் கெயின் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு, இங்க எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாலேஜ். இங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாலேஜே. இங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நாலேஜே கிடையாது. சத்தியமா கேவலமா இருக்குது எழுதி இருக்கிறது, ஏன்னா மவுஸ்ல எழுதுறதுனால அப்படி இருக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல் டு நாலேஜ், ஓகேங்களா? அதை தாண்டி வந்து வேற எதுவுமே கிடையாது. நீங்க புக்லயோ இல்ல வந்து நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுனாலயோ நம்ம எதுவும் கெயின் பண்ண போறது முடியாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்க, நாலேஜ் தன்னால கெயின் ஆயிடும். உங்களுக்கு ப்ராஃபிட் பார்க்கணும், தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராம் சேனல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் வித் ரிச் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இன்னும் 3 days லீவுன்னு நினைக்கிறேன். கோல்டு மார்க்கெட்லாம் லீவ் கிடையாது. நான் மேஜரே ஃபோக்கஸ் பண்றது கோல்டு மட்டும் தான். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நான் மேஜரா ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. பட் ஸ்டில் ஹாப்பி முகரம். சீஸ் அந்த நெக்ஸ்ட் வீடியோ மக்களே. அன்டில் உங்களுக்கு விடைபெறுது உங்கள் தீபக். பாய்.